சரி வாங்க, இன்னைக்கு ஒரு செம்ம டாபிக் பத்தி பார்க்கலாம். ரிமோட் வியூயிங், அதாவது தொலைநிலையிலிருந்து பார்க்கறது. இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை மாதிரி தோணலாம், ஆனா இது மனித மனசோட விசித்திரமான ஆழமான எல்லைகளை தொடர ஒரு விஷயம். விஞ்ஞானமோ ஆன்மீகமோ ஒன்னா சேர்ற ஒரு புள்ளி இது. உண்மையை சொல்லணும்னா நானே முதல்ல இதை நம்பல. ஒரு துளி கூட இல்ல. என்னடா இது, ஏதோ கதை விடுறாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா இத பத்தி ஆழமா படிக்க ஆரம்பிச்சப்போ நம்மள சுத்தி இருக்கிற இந்த உலகத்தை பத்தின என்னோட மொத்த புரிதலுமே மாறிப்போச்சு. என்னோட இந்த கண்டுபிடிப்பு பயணத்துல உங்களையும் நான் கூடவே கூட்டிட்டு போறேன். எல்லாம் ஆரம்பிச்சது ஜிம் மார்ஸ் எழுதின ஏலியன் அஜெண்டா அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல தான். சரி, யூஎஃப்ஓஸ், கவர்மெண்ட் சீக்ரெட்ஸ் பத்தி ஏதோ சுவாரஸ்யமா இருக்கும்னு தான் படிக்க ஆரம்பிச்சேன். ஆனா அந்த புத்தகத்துக்குள்ள ஒளிஞ்சிருந்த ஒரு கதை அந்த புத்தகத்துல இருந்த மத்த எல்லா விஷயத்தையும் விட என்னை பயங்கரமா உலுக்கிடுச்சு. ஏன்னா அந்த கதை ஏலியன்ஸ பத்தி இல்ல, அது நம்மள பத்தி. ஆமா, மனுஷ மனசால உண்மையிலே என்னெல்லாம் செய்ய முடியுங்கிறத பத்தி. நம்மளோட அந்த சாதாரண உணர்வுங்கிற திரைக்கு பின்னால எட்டி பார்த்த அந்த ரிமோட் வியூவர்ஸ் என்ன கண்டுபிடிச்சாங்க, அதுதான் இங்க உண்மையான மர்மமே. சோ அந்த புத்தகத்துல இன்னும் ஆழமா போக போக எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இந்த ரிமோட் வியூவிங்கிறது ஏதோ போலி சயின்ஸ் இல்ல, அது ஒரு வகைப்படுத்தப்பட்ட ஆயுதம், ஒரு சைக்கிக் ஸ்பை டூல். நம்மளோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் இத பார்த்து பயந்திருக்காங்க, இதுக்கு காசு செலவு பண்ணிருக்காங்க, இத பயன்படுத்திருக்காங்க, கடைசில இத மொத்தமா புதைக்கவும் முயற்சி பண்ணிருக்காங்க. இதோட ஆரம்பம் எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? இதோ ஆன்மீகத்தில இருந்து இல்ல, பனிப்போர் பயத்தில இருந்து. 70கள்ல சோவியத் யூனியன் மனோசக்தி மூலமா உழவு பார்க்க ஆட்களை தயார் பண்றாங்கன்னு அமெரிக்காவுக்கு நியூஸ் போகுது. அப்ப அவங்களுக்கு ஒரு பயம் வருது, ஒரு சைக்கேப் வந்துடுமோன்னு. அதாவது சக்தியில அவங்க நம்மள முந்திடக்கூடாதுன்னு. சோவியத் யூனியன் செஞ்சா நாமளும் செஞ்சே ஆகணுங்கிற கட்டாயத்துல தான் இந்த ஸ்டார்கேட் ப்ராஜெக்டே உருவாச்சு. இதுக்கு அவங்க எவ்வளோ பணம் செலவு பண்ணாங்க தெரியுமா? பல மில்லியன் டாலர்கள். யோசிச்சு பாருங்க. அதிகாரப்பூர்வ நம்பர்ஸ் வெளியே வரலனாலும் செலவு பல மில்லியனை மட்டும் நல்லா தெரியுது. இதிலிருந்தே புரிஞ்சுக்கலாம் இது ஏதோ சும்மா ஒரு சின்ன பரிசோதனை இல்லைன்னு. அப்போ இத வச்சு அவங்க என்னெல்லாம் செய்ய நினைச்சாங்க? எதிரி நாட்டுல சீல் வச்ச டாக்குமெண்ட்ஸ படிக்கிறது, கடலுக்கு அடியில ஒளிஞ்சிருக்கிற நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடிக்கிறது, பல ஆயிரம் மைல் தள்ளி இருக்கிற ராணுவ தளங்களை பாக்குறது. இதெல்லாம் சாதாரணமா உளவு உலகத்துல சாத்தியமே இல்லாத விஷயங்கள். ஆனா அதை சாத்தியமாக்க தான் இவங்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்க வெறும் மிலிட்டரி சீக்ரெட்ஸை மட்டும் பார்க்கல. இங்கதான் கதை ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் எடுக்குது. அந்த ரிமோட் வியூவர்ஸ் வெறும் பில்டிங்ஸையோ டாக்குமெண்ட்ஸையோ ஆயுதங்களையும் மட்டும் பார்க்கல. அவங்க பார்த்தது யாருமே எதிர்பார்க்காத, யாராலையும் விளக்க முடியாத, நம்மளோட இந்த பிசிக்கல் ரியாலிட்டிக்குள்ள அடங்காத சில விஷயங்களை. சுருக்கமா சொல்லணும்னா அவங்க பிசிக்ஸ் ரூல்ஸையே உடைச்சாங்க. தூரம் ஒரு பிரச்சனையே இல்ல, கண்டம் தாண்டி கடல் தாண்டி, ஏன் வேற கிரகத்துல என்ன நடக்குதுன்னு கூட அவங்களால பார்க்க முடிஞ்சுது. பூட்டின ரூம்குள்ள என்ன இருக்கு, சீல் வச்ச கவர்க்குள்ள என்ன இருக்குன்னு கூட அவங்களால சொல்ல முடிஞ்சுது. இது எல்லாத்துக்கும் மேல அவங்களால காலத்தையும் தாண்டி பார்க்க முடிஞ்சுது, கடந்த காலத்தையும் ஓரளவுக்கு எதிர்காலத்தையும் கூட. இந்த ப்ராஜெக்ட் பூமியில நடக்கிற விஷயங்களை விட்டுட்டு வேற லெவலுக்கு போன ஒரு தருணம் இருக்கு. ஒரு நாள் ரிமோட் வியூவர்ஸ் கிட்ட ஒரு டார்கெட் கொடுக்குறாங்க. அவங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு டார்கெட், நிலாவோட 2 பக்கம். அங்க அவங்க பார்த்ததுதான் எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. ஆமா, நீங்க கேக்குறது சரிதான். சிஐஏ அவங்களோட ரிமோட் வியூவர்ஸ் கிட்ட நிலால இருக்கிற சில இடங்களை பத்தி விவரிக்க சொல்லிருக்காங்க. அவங்க சொன்ன விஷயங்கள் உண்மையிலே ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு. பல பேர் ஒரே மாதிரி விஷயங்களை தான் சொல்லிருக்காங்க. அங்க ஏதோ பிரகாசமான லைட்ஸ் இருக்கு, பெரிய பெரிய கட்டிடங்கள், சுரங்கங்கள் இருக்கு, விசித்திரமான மெஷின்கள் இருக்குன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, பார்க்க மனுஷங்க மாதிரி ஆனா மனுஷங்க இல்லாத சில உயிரினங்களையும் பார்த்ததா சொன்னாங்க. இதுல ஒரு படி மேல போய் இங்கோ ஸ்வான்னு ஒருத்தர், அவர் அந்த ப்ராஜெக்டோட பெஸ்ட் வியூவர்ஸ்ல ஒருத்தர். அவர் நிலாவுல ஒரு சுரங்கத்துல வேலை நடக்கிறத பார்த்திருக்காரு. ஆர்வத்துல அந்த உயிரினங்களை இன்னும் கிட்டக்கு போய் பார்க்கும்போது அதுல ஒரு உயிரினம் டக்குன்னு திரும்பி இவரை நேரா பார்த்திருக்கு. அது மட்டும் இல்ல, மத்தவங்க கிட்ட ஏதோ சொல்ற மாதிரியும் அவருக்கு தோணிருக்கு. அவங்க என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு ஸ்வான் அதிர்ச்சியோட ரிப்போர்ட் பண்ணாரு. இதை விட ஷாக்கிங்கான இன்னொரு சம்பவம் கூட சொல்லப்படுது. அப்போதைய ஜனாதிபதி ஐசன் ஹோவர் சில வேற்று கிரகவாசிகளோட பேசி இருந்தப்போ ஒரு ரிமோட் வியூவர் அந்த மீட்டிங்க பார்த்திருக்காரு. அப்போ அந்த ஏலியன்ஸ்ல ஒருத்தர் நமக்கு ஒரு பார்வையாளர் வந்திருக்காருன்னு சொன்னதா சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க பாக்குறது மட்டுமில்ல, அந்த பக்கம் இருக்கிற ஒண்ணு உங்களை கவனிக்குது, உங்களுக்கு பதில் சொல்லுதுங்கிற எண்ணமே எவ்வளவு பயங்கரமா இருக்கு. ஓகே, இது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். ஆனா இது எப்படி சாத்தியம்? இதெல்லாம் நடக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற தியோரி என்ன? அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ரிமோட் வியூவிங் வேலை செய்யறதுக்கு காரணம் இதுதான். நம்மளோட உணர்வு
அதாவது கான்ஷியஸ்னஸ் வெறும் மூளைக்குள்ள நடக்கிற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மட்டும் இல்ல. நம்ம உணர்வுங்கிறது இந்த உடலையும் காலத்தையும் தாண்டின ஒரு விஷயம். அது த ஃபீல்டுன்னு சொல்லப்படுற ஒரு பிரபஞ்ச உணர்வு தளத்துல இயங்குது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இத ஒரு யுனிவர்சல் ஹார்ட் டிரைவ் மாதிரி நினைச்சுக்கோங்க. இந்த பிரபஞ்சத்துல நடந்தது, நடக்க போறதுன்னு எல்லா தகவல்களும் இந்த டேட்டாபேஸ்ல சேவ் ஆகியிருக்கு. முறையான பயிற்சி எடுத்த ரிமோட் வியூவர்ஸ் இந்த டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான தகவல்களை எடுக்க முடியுது. ஆக ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இதுதான். இந்த ரிமோட் வியூவிங் ஆராய்ச்சி சொல்ற ஒரு பெரிய உண்மைய இந்த ஒரு வரி சுருக்கமா சொல்லுது. நம்ம கான்ஷியஸ்னஸ் நம்ம உடம்புக்குள்ள இல்ல, நம்ம உடம்பு தான் கான்ஷியஸ்னஸ்குள்ள இருக்கு. நம்ம உணர்வு மண்டைக்குள்ள மட்டும் இல்ல. அதனாலதான் சில பேர் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ அவங்க உடல் கீழே கிடக்க அவங்களோட உணர்வு மட்டும் தனியா மேலிருந்து பாக்குறதா சொல்றாங்க. ஏன்னா உணர்வை தூரமோ காலமோ கட்டுப்படுத்த முடியாது. சரி, இப்போ ஒரு கேள்வி. நீங்க பல பேருக்கு இந்த பிசிக்கல் உலகத்தை தாண்டி பார்க்கறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம். அப்படி பார்க்கும்போது அந்த பக்கத்துல இருந்து ஏதோ ஒண்ணு உங்களை திரும்பி பார்த்தா என்னாகும்? என்ன பண்ணுவீங்க? சிம்பிள், அந்த ப்ராஜெக்டே மூடிடுவீங்க. அட்லீஸ்ட் வெளி உலகத்துக்கு அப்படிதான் சொல்லுவீங்க. சோ இந்த ப்ராஜெக்டோட பயங்கரமான விளைவுகளையும் அதை ஏன் உண்மையிலே மூடினாங்கன்னு இப்ப பார்க்கலாம். அஃபிஷியலா ஸ்டார்கேட் ப்ராஜெக்ட் 1995ல மூடப்பட்டுச்சு. CIA சொன்ன காரணம் இதுல கிடைச்ச ரிசல்ட்ஸ் நம்பகத்தன்மையா இல்ல, ஒரே மாதிரி இல்லன்னு. ஆனா ஜிம் மார்ஸ் மாதிரியான இன்சைடர்ஸ் சொல்ற கதை டோட்டலா வேற. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரிமோட் வியூவிங் ரொம்ப நல்லா வேலை செஞ்சதுனாலையும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம போனதுனாலையும் தான் அதை மூடினாங்கன்னு. அந்த ப்ராஜெக்ட் மூடவே முடியாத சில கதவுகளை திறந்து விட்டுடுச்சு. இதுல ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ற விஷயம் என்னன்னா, அந்த ரிமோட் வியூவர்ஸ் பூமியோட வளர்ச்சியில அக்கறை காட்டுற சில மனிதர்கள் அல்லாத நுண்ணறிவு சக்திகள் இருக்கிறத பத்தி சொன்னாங்க. நம்மள கவனிச்சுட்டே இருக்கிற சில உயிரினங்கள். இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராஜெக்டை இனிமே தொடரவே முடியாதுங்கிற அளவுக்கு அது ஆபத்தானதா மாறிடுச்சு. இந்த எல்லா தகவல்களையும் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒன்னு தோணுச்சு. ரிமோட் வியூயிங்கிறது ஏதோ சைக்கிக் பவர் பத்தியோ மேஜிக் பத்தியும் இல்ல. இது நம்மளோட கான்ஷியஸ்னஸ் பத்தினது. இது நம்ம ரியாலிட்டியில இருக்கிற ஒரு கிளிச் இல்ல. இது நம்மளோட உண்மையான இயல்போட ஒரு அம்சம். நாம யாருன்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதை விட நாம ரொம்ப பெரிய ஒரு விஷயத்தோட ஒரு பகுதியா இருக்கோன்னு நமக்கு ஞாபகப்படுத்துது. இங்க பாருங்க, இந்த சார்ட் அது தெளிவா சொல்லுது. ஸ்டார்கேட் ப்ராஜெக்ட் வெறும் ஒரு ஸ்பை டூலா தான் ஆரம்பிச்சது. ஆனா அதோட உண்மையான முக்கியத்துவம் எங்க இருக்குன்னா, அது நம்ம கான்ஷியஸ்னஸ் பத்தியும் ரியாலிட்டி பத்தியும் வெளிப்படுத்தின உண்மைகள்ல தான் இருக்கு. இது வெறும் உளவு பாக்குறத பத்தி இல்ல. இது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு மறைக்கப்பட்ட யதார்த்தம், நம்மளோட மனித ஆற்றல், எல்லாத்துக்கும் மேல நம்ம உணர்வோட தன்மைய பத்தினது. இங்க மறைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு இருக்கு. நம்ம பாக்குற இந்த ரியாலிட்டிக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு. அதுதான் ரிமோட் வியூவர்ஸ அதை ஆக்சஸ் பண்ண அனுமதிக்குது. இது கிட்டத்தட்ட மேட்ரிக்ஸ் படம் மாதிரி தான். ஒரு தடவை நீங்க அந்த சிஸ்டத்துல இருந்து வெளியே வந்துட்டா அதுக்கப்புறம் உங்களால பழையபடி அதை பார்க்கவே முடியாது. இந்த உலகம் வெறும் பிசிக்கலானதுங்கிற அந்த சிம்பிளான பார்வைக்கு உங்களால திரும்ப போகவே முடியாது. அதனால இந்த அலசல நான் ஒரு கேள்வியோட முடிக்கிறேன். மனுஷனோட உணர்வால இடத்தையும் காலத்தையும் டைமென்ஷன்ஸையும் தாண்டி பார்க்க முடியும்னா, அப்போ உணர்வோட அந்த பக்கத்துல இப்போ இந்த நிமிஷம் நம்மள திரும்பி பார்த்துட்டு இருக்கிற அது என்னவா இருக்கும்? இந்த ஆழமான அதே சமயம் நம்மள கொஞ்சம் அசைச்சு பார்க்கற கேள்வியோட உங்களை நான் யோசிக்க விடுறேன்.